வணக்க மக்களை, நான் விஜயதரன். தமிழன் பார்த்துருப்பீங்க. யாழ்ப்பாண தமிழர்கள் இனவாதிகளா? தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சமீபத்தில் யாழ்ப்பாணத்தில் நோ லிமிட் உடை விற்பனை கடை ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களில் ஏகப்பட்ட கருத்துக்கள் உலாய் வருதுன்னு சொல்லி சில இஸ்லாமிய சகோதரர்கள் ஒவ்வொரு விடயங்களை தங்களுடைய சோசியல் மீடியாக்களை பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அதுல ஒரு பகுதியாக என்னுடைய நண்பர் ஒரு வீடியோ பதிவை எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டு இந்த விடயம் தொடர்பாக பேசுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்து நான் என்ன சொல்றது, ஒட்டுமொத்தமாக யாழ்ப்பாண மக்களை இழிவுபடுத்துற விதமாகவும், அது மட்டும் இல்லாம ஒரு யாழ்ப்பாண மக்களை ஒரு இனவாதி போலவும், யாழ்ப்பாண மக்களை ஒரு அடக்கு முறைக்கு உட்படுத்துறது போலவும் எனக்கு அந்த பேச்சு இருந்தது. நம்ம யாழ்ப்பாண மக்களை என்ன வேணாலும் பண்ணலாம், யாருக்கும் அந்த எதிர்த்து கதைக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லைன்ற அளவுக்கு அது அந்த பேச்சு இருந்தது. தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளணும் அந்த சகோதரர். ஒட்டுமொத்த இலங்கைக்குள்ளேயும் 2 மொழி பேசுறவங்க இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒன்று தமிழ், ஒன்று சகோதர மொழி பேசுற சிங்கள மொழி பேசுற மக்கள். இஸ்லாமியர் அவர்கள் தனி இனம் கிடையாது. அவர்கள் தமிழ் மொழி பேசுறவர்கள், அவர்கள் தமிழர்கள். நீங்கள் இஸ்லாமியர், நான் இந்து, இன்னொருத்தர் கிறிஸ்தவம், இன்னொருத்தர் பௌத்தம். இந்த 4 மதங்கள் என்ன சொல்றது இலங்கையில இருக்கு. இந்த 4 மதங்களும் அவர்களுடைய சமய வழிபாட்டு முறைகள். தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. 4 மதம் தான் இருக்கோழிய, இங்க 2 இனம்தான் இருக்கு இலங்கையில. ஒன்று தமிழ், இன்னொன்று சிங்களம். நீங்களும் நானும் ஒன்றுதான். புரியுதா? நீங்க தமிழ் பேசுறீங்க, நானும் தமிழ் பேசுறேன். எல்லாருமே ஒற்றுமையாக வாழணும். தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு சில நபர்கள் செய்கிற தவறுக்கு ஒட்டுமொத்த இனமும் இனவாதிகள், ஒட்டுமொத்த நபர்களும் ஒரு கேடுகட்டவர்கள் போல சித்தரிக்கிறது, அவர்களை ஒரு என்ன சொல்றது கோபமூட்டுற விதமாக ஒரு பேச்சை நீங்க உங்களோட சோசியல் மீடியாக்களை பகிர்ந்து கொள்றது உண்மையாவே வருத்தம் அளிக்குது. தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. எங்களுக்கு தெரியும் எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களை நேசிக்கிறதுக்கு. அவர்களும் எங்களுடைய இனம். அவர்கள் மதத்தால் தான் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒழிய அவர்கள் மொழியால பிரிக்கப்படவில்லை. அவர்கள் எல்லாருமே எங்களை போன்றவர்கள். நாங்கள் தமிழ் பேசுகிறோம், அவர்களும் தமிழ் பேசுகிறார்கள். நான் இந்துவா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், அவர் இஸ்லாமியரா இருக்கலாம். மதம் தான் வேறு, எல்லாருமே ஒன்று. உங்கள்கிட்ட காசு இருந்தா நீங்கள் இலங்கையில இந்த பகுதியிலையும் காணி வண்டி என்ன சொல்ல வியாபாரம் செய்ய முடியும். அது இலங்கை சட்டம் எங்களுக்கும் தெரியும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஒரு கடைத்திறப்பு விழா வைத்துக்கொண்டு ஏன் இந்த தேவையில்லாத அரசியல் எல்லாம் பேசுறீங்க? தமிழர்களுடைய தலைமையை பற்றி பேசுறீங்க. புரியல எனக்கு. ஒரு கடைத்துறப்புழா வைத்துக்கொண்டு இவ்வளவு அரசியல் தேவையா? அந்த கடைத்துறப்புழாக்கு தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. யாழ்ப்பாணத்துல கூட்டம் கூட்டமா மக்கள் போயிருந்தாங்க. யாழ்ப்பாணத்துல தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏகப்பட்ட விடயங்கள் நடந்தா கூட என்ன சொல்றது, வராத மிகப்பெரிய பிரபலமான யூடியூபர்ஸ் எல்லாமே நோ லிமிட் உடுப்பு கடை துறப்புழாக்கு போய் நின்றாங்க. எல்லாருமே கூட்டம் கூட்டமா, இப்பயுமே கூட்டம் கூட்டமா மக்கள் போய் கொண்டிருக்காங்க. ஒரு சில நபர்கள் போடுற அந்த பதிவுகளை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த யாழ்ப்பாண மக்களும் என்ன சொல்றது, காடேரிகள், இனவாதிகள், கேடுகட்டவர்கள் போல சித்தரிக்கிறது உண்மையாவே ஒரு வன்மையா கண்டிக்கத்தக்கது. இது ஒரு கடை வியாபாரம். வியாபாரத்துக்கு எங்கப்ப அரசியல் வந்தது? இது 2 என்ன சொல்றது, சில நபர்கள் பேச தெரியாம பேசி ஒரு என்ன சொல்றது முஸ்லிம் சகோதரர்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை உண்டு பண்ணி விடுறது. ஒரு என்ன சொல்றது, கல்வி கற்றவர்கள் இவ்வாறான செயற்பாடுல ஈடுபட மாட்டார்கள். சில விடயங்கள் இருக்குதான், உங்களோட சமூகத்திலையும் இருக்கு, எல்லாருடைய சமூகத்திலையும் இருக்கு. மாறி மாறி என்ன சொல்றது, ஒரு விடயம் பேசும் பொழுது இல்ல ஒரு விடயம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது எதிர்கருத்துகள் வைப்பாங்க. அந்த விமர்சனங்கள் எல்லாமே கடந்து போயிடணும். பெரும்பான்மை மக்கள் ஒரு விடயத்தை நேசிக்கிறாங்களா, அதை முதல் பாருங்க. அந்த கடை திறப்பு விழா நீங்க பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாக்கள், இவ்வளவு கூட்டம் கூட்டமா மக்கள் போயிருக்காங்க. யாழ்ப்பாணத்தில் நடைபெற தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைக்கு வராத யூடியூபர்ஸ் கூட நோன் லிமிட் கடை திறப்பு விழாக்கு என்ன சொல்ற வீடியோ கவரேஜ் பண்ணி போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது யாழ்ப்பாண மக்களை நீங்க இலங்கைக்கு உட்பட்டு இருக்க விரும்பினா இருங்க, இல்லைன்னா என்ன சொல்றது கிளம்புங்கன்ற மாதிரி பேசுறீங்க. புரியல எனக்கு ஒன்றும். உண்மையாவே நான் எனக்கு ஒரு ஆதங்கத்திலாம் வீடியோ பதிவு போகணும். உலகத்திலேயே என்ன சொல்றது, இலங்கை தமிழர்கள்லாம் மற்றவர்கள் மீது மிகப்பெரிய அளவுல இறக்கம் காட்டுவாங்க. இதுதான் உண்மை. நீங்களும் தமிழர் தான். என்ன சொல்றது, இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருமே தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க மதத்தாலாம் பிரிக்கப்பட்டிருக்கிறீங்க ஒழிய நீங்களும் தமிழர்கள், நாங்களும் தமிழர்கள். நான் ஒரு மதத்தை பின்பற்றேன், நீங்க ஒரு மதத்தை பின்பற்றீங்க, அவ்வளவுதான். நாங்கள் 2 பேரும் பேசுறது தமிழ். நாங்கள் எல்லாம் ஒரே இனம். நாங்கள் எல்லாருமே பிரிஞ்சு இருக்கிற மாதிரி எங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கு. அதுதான் வருத்தம் அளிக்கும். தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. யாழ்ப்பாண தமிழர்கள்னு சொல்லிக்கொண்டு ஒரு சில நபர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல பதிவு போடும் பொழுது அந்த பதிவு சம்பந்தமாக மட்டுமே பேசுங்க.
அந்த நபர்களை வந்து ஒட்டுமொத்த யாழ்ப்பாண இனவாதிகள் என்று நீங்க பதிவிடுறது உண்மையா வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஏன்னு சொன்னா இங்க வந்து ஒரே இலங்கைக்குள்ள எல்லாருமே ஒற்றுமையா வாழணும் தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஆனா அதை வைத்துக்கொண்டு வாழ விரும்புறோம் என்று வைத்துக்கொண்டு நாட்டையே பிரிவினைக்கு உட்படுத்த சிலர் வந்து முயற்சி செய்யறாங்க. அதுதான் உண்மை. நோ லிமிட் கடை உரிமையாளர்கிட்ட காசு இருந்தா அவர் இலங்கையில எந்த பகுதியிலையும் என்ன சொல்றது காணி வேண்டி வியாபாரம் பண்ண முடியும். அதே போலதான் எல்லாருமே நாங்களும் வந்து எங்கள்கிட்ட காசு இருந்தா இலங்கையில வேற எந்த பகுதியிலையும் என்ன சொல்றது காணி வேண்டி வியாபாரம் பண்ண முடியும். இதுதான் விதிமுறை. ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு தான் இதை நான் சொல்றேன். யாழ்ப்பாணமோ இல்ல மன்னாரோ இல்ல மட்டக்களப்போ இல்ல எங்க எந்த பகுதி இலங்கையில எந்த பகுதியா இருந்தா கூட உங்களுடைய சொந்த காசுல நீங்க எந்த பகுதியிலையும் காணி வேண்ட முடியும், நீங்க வியாபாரம் செய்ய முடியும். அவ்வளவுதான். அதை வச்சு ஒரு சில நபர்கள் விமர்சனம் பண்றாங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்தமா அந்த விமர்சனம் பண்றவர் எந்த ஊரன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஊரை வந்து ஒரு இனவாதின்னு சொல்லி சித்தரிக்க கூடாது. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. சமூகத்துல வந்து ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு கருத்தோடு இருப்பாங்க. எல்லா சமூகத்திலையும் அது இருக்கு. எதிர்மறை கருத்துக்களோட ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒரு சில நபர்கள் இருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப ஒரு தேர்தல் எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒருத்தர் ஒரு எம்பிக்கு ஓட்டு போடுவாங்க, ஒருத்தர் ஒரு எம்பிக்கு ஓட்டு போடுவாங்க. அப்ப அதுலேயே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகளோட எல்லா சமூகத்துக்கையும் இருக்கும். அதன் அடிப்படையில் வந்து ஒரு விடயம் நடைபெறும் பொழுது வந்து பெரும்பான்மை மக்கள் அந்த விடயத்தை என்ன சொல்றது வரவேற்கிறாங்களா இல்லையான்னு தான் என்ன முக்கியமான விடயம். என்ன சொல்றது கூட்டமா அந்த நோ லிமிட் கடை திறப்புலாகு யாழ்ப்பாண மக்கள் போயிருக்காங்க. அதை நீங்க பார்க்காம ஒட்டுமொத்த யாழ்ப்பாண மக்களையும் என்ன சொல்றது காடேரிகள் இனவாதிகள் போல சித்தரிச்சிங்கன்னு சொன்னா இப்ப நீங்கள் சொல்ல வர்றது என்ன விடயம்? இந்த கடை திறப்புலா வைத்துக்கொண்டு அரசியல் பண்றீங்களா? அப்படிலாம் கிடையாது. கடை திறப்புலாவை நாங்க இன்றைக்குமே எதிர்த்து பேசல. ஏன்னு சொல்லுங்க, அது வந்து அவர்களுடைய வியாபாரம். யாருடைய வியாபாரத்திலும் யாரும் தலையிடக்கூடாது. விளங்குதோ? அது அவங்களுடைய வாழ்வாதாரம். அதை வந்து நம்ம கெடுக்கிற மாதிரி என்றைக்குமே செயற்படக்கூடாது. இப்ப வந்து என்ன சொல்றது, அது நீங்க பேசுறது அவங்களோட கடைக்கு விளம்பரமா இருந்தா கூட, இப்ப நான் பேசுறதும் அவங்களோட கடைக்கு விளம்பரமா இருந்தா கூட, என்னை பொறுத்த மட்டும் ஒரு நாகரிகமான கருத்துக்களை முன்வைக்கணும்னு தான் என்னுடைய கருத்து. என்ன சொல்றது முஸ்லீம் சகோதரர்களுக்கும் இந்து மற்றும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு இடையில வந்து ஒரு மோதல் போக்கை வந்து உருவாக்கக்கூடாது. இந்த இலங்கைக்கு உட்பட்டு எல்லாருமே எந்தவித பிரச்சனையும் இல்லாம ஒற்றுமையா வாழணும்னு தான் எல்லாருமே விரும்புறாங்க. அதுல எந்த மாற்று கருத்து ஒரு சில நபர்கள் மாற்று கருத்தோடு இருப்பாங்க. இப்ப பாருங்க வெளிநாட்டிலேயே ஏகப்பட்ட தமிழர்கள் இருக்காங்க, டிக்டோக்ல பார்க்க முடியாது, பச்சை தூசணத்தால பேசிக்கொண்டிருக்காங்க. அதுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் வாழ்ந்த விதம் அப்படி. அப்போ ஒருத்தர் வாழ்ந்த விதம் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த இனத்தையும் வந்து நாங்க வந்து இழிவுபடுத்த முடியாதுல்ல. உங்களுடைய சமூகத்திலையும் இவ்வாறான நபர்கள் இருப்பாங்க, எங்களை இழிவுபடுத்துறவர்கள் இருப்பாங்க தானே. அதுக்கு எல்லாமே நாங்க கொந்தளிக்கலையே. இப்போ ஒரு சில நபர்கள் வந்து இந்த கடை திறப்புலா தொடர்பாக ஒரு மாற்று கருத்து வச்சா அந்த நபரை மட்டுமே நீங்கள் சுட்டி காட்டி இந்த வழக்கு தொடரலாம். இப்படியான கருத்துக்களை முன்வச்சிருக்காரு. இலங்கை நாட்டின் இறையாண்மைக்கு எதிராகவும் இலங்கை நாட்டின் ஒற்றுமைக்கு எதிராக குந்தகம் விளைவிக்கும் விதமாக வந்து இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு இந்த நபர்னு சொல்லி அந்த நபருடைய சோசியல் மீடியா ஐடியா வச்சு வழக்கு தொடரலாம். அதை விட்டுட்டு என்ன சொல்றது, நீங்க எழுந்த மக்கள் ஒரு சமூகத்தையும் ஒரு மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் அப்படியே என்ன இனவாதிகள் என்று சொல்லி ஒரு என்ன சொல்றது சுட்டி காட்டுறதும், அதோட சேர்த்து அவர்களுடைய வலி வேதனைகளை வந்து ஒரு நக்கல் தொனியில சித்தரிக்க முற்படுவதும் புரியல. தமிழர்களுடைய உங்களுக்கு தெரியும், தமிழர்கள் கடந்த காலங்களில் இவ்வளவு வலி வேதனைகளை சுமந்தார்கள்னு சொல்லி அதை வைத்து ஒரு நக்கல் பேச்சோட நீங்க பேசும் பொழுது வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் வேதனை வருமா இல்லையா? கொஞ்சமாவது ஒரு கருத்து வைக்கும் பொழுது சமூக ஊடகங்களை வந்து பொறுப்போட வைங்க. அதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அரசாங்கம் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ளணும். 2 இனங்களுக்கு இடையில வந்து ஒரு என்ன சொல்றது குரோதத்தை ஏற்படுத்தும் விதமான பதிவுகள் இருக்கும் பட்சத்துல வந்து அந்த பதிவுகளை வந்து அரசாங்கம் வந்து நீக்கணும். இல்லைன்னு சொன்னா அதுக்கான தடைகளை போடணும். என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னு சொன்னா இவ்வாறான விடயங்கள் வந்து தவித்துக் கொள்ளணும். இப்போ வந்து நான் என்னுடைய பெருமையை பீர்த்தணும்ன்றதுக்காக இன்னொரு சமூகத்தை இழிவா பேசக்கூடாது. இதுதான் ஒரு கோட்பாடு. எனவே இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முதல் ஒன்று சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இலங்கையில எந்த பகுதியிலையும் என்ன சொல்றது கடை திறக்க முடியும் யாராலும், உங்கள்கிட்ட காசு இருந்தா. அது இலங்கை சட்டம் சொல்லுது. அதன் அடிப்படையில் வந்து ஒரு சில நபர்கள் இப்ப நாங்க ஒரு வீடியோ பதிவு போட்டா கூட எத்தனை பேர் வந்து இழிவுபடுத்துவாங்க. அதை வைத்துக்கொண்டு நம்ம வந்து ஒட்டுமொத்த சமூகமும் கேடு கட்டவர்கள் சொல்லக்கூடாதല്ലോ. யாழ்ப்பாணத்துல நோ லிமிட் கடை திறக்கிற நேரம் வந்து யாழ்ப்பாண மக்கள் எவ்வளவு பெருமளவுல வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த மக்கள் எல்லாருமே நீங்க இழிவுபடுத்துறீங்க. புரியல எனக்கு. ஒரு சில நபர்கள் செய்யற தவறுக்கப்பா ஒட்டுமொத்த சமூகத்தையும் இழிவுபடுத்தாதுங்க. தயவு செய்து சொல்றோம், எல்லார்ட்டையுமே வேண்டிக் கொள்றோம். அதே போலதான்
இப்ப நாங்களும் எங்கட பக்கம் இருக்கிறவர்களும் இன்னொரு சமூகத்தை வந்து ஒரு சில நபர்கள் இப்ப எங்களை பேசிட்டாங்கன்றக்காக ஒட்டுமொத்த சமூகத்தையும் பேசாதுங்க. அந்த தனிநபரை மட்டுமே பேசுங்க. நான் இப்ப இந்த விமர்சனம் பண்றது ஒரே ஒரு நபரை தான், ஒரு வீடியோன்னு பார்த்தேன். அந்த நபருக்கு தான் நாகரிகமாக ஒரு கருத்து எடுத்து வைக்கிறேன். ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் இல்லை. தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. நாம வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அறிவுரை சொல்றதுக்கு எங்களுக்கும் தகுதி கிடையாது, சொல்றவருக்கும் தகுதி கிடையாது. புரியுதா? ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்வியலையும் வந்து யாரும் நிர்ணயிக்க முடியாது. அவர்களுடைய அது சுய உரிமை. அந்த சுய உரிமையில வந்து யாருமே என்ன சொல்றது, ஒரே நோண்டி கொண்டே இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும், உங்களோட சமூகமா இருந்தாலும் எங்களோட சமூகமா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. அவர்கள் தங்களுடைய சுய நிர்ணயத்தோட, தங்களுடைய கலை கலாச்சாரத்தோட வாழணும் தான் எல்லாருமே விரும்புவாங்க. புரியுதா? எல்லாருமே எல்லாருமே தங்களுடைய கலை கலாச்சாரம் அவங்களை விளங்கும் நினைக்கிறேன். அவங்களுடைய சமய வழிபாடுகள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள், அவருடைய வாழ்வியல் எல்லாமே அதுக்கு அமையும். அப்படி இருக்கும் பொழுது வந்து நம்ம வந்து எல்லாருடைய வாழ்க்கை முறையிலும் வந்து எல்லாருமே தலையிட முடியாது. அவர்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, வாழ்க்கை முறை. நம்ம வந்து எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு நாட்டுல வந்து இந்த மக்கள் நிம்மதியா இருக்க முடியாது. இந்த ஒரு கடத்திறப்புலா வச்சுக்கொண்டு தயவு செய்து அரசியல் பண்ணாதுங்க. என்ன பொறுத்த மாட்டேக்கும் இலங்கையில எந்த பகுதியிலும் யாரும் வாழ முடியும், யாரும் வியாபாரம் செய்ய முடியும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வரும் பொழுதே ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வருது. தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏதோ ஒரு சில விடயங்கள் வரும் பொழுது வந்து ஒரு சில நபர்களால் வந்து எதிர்கருத்து எல்லாம் வரும். அதெல்லாம் வச்சு கொண்டு வந்து ஒரு இனத்தையோ ஒரு சமூகத்தையோ வந்து இழிவுபடுத்தாதுங்க. தயவு செய்து ஒரு வேண்டுகோளாய் வைத்துக் கொள்றோம். எல்லாருமே ஒரே இனம், ஒரே நாடு, எல்லாருமே ஒற்றுமையா வாழுவோம்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். யாரையுமே மனசு நோடிக்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு செய்யல. இஸ்லாமியர்களும் தமிழர்கள், இந்துவும் தமிழர்கள், கிறிஸ்தவர்களும் தமிழர்கள் என்று சொல்றதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே ஒரே இனம், அதை எல்லாருமே கவனத்துல கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை பாய்.